போது, இந்த சகோதரிக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கும் போது இந்த சகோதரி கஷ்டத்தை விட்டுட்டு அடுத்தவங்க கஷ்டத்துக்கு ஜெபம் பண்ணுது அப்படின்னு சொல்லி கர்த்தர் இறங்கி வந்து விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், இன்னொரு காரியம், எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபம் பண்ணால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார் அப்படிங்கிறது யோபு பார்த்தோம். இரண்டாவது காரியம் யாக்கோபு. யாக்கோபு என்ன பண்ணார்? அவர் யாரா? யாக்கோபுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? எத்தனை அர்த்தம்? ஏமாற்றுக்காரன். அல்லேலூயா. பாருங்க, தன் சொந்த சகோதரியை என்ன பண்ணார்? அவரு ஏமாத்தினார். சேஷ்ட புத்தரை பார்த்து சாப்பாடு கொடுத்து அந்த சேஷ்ட புத்தகத்தை வாங்கிட்டார். அவர் வாங்கி எல்லாத்தையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஆனால் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க விடவில்லை ஆண்டவர். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஏமாத்தி எல்லாத்தையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். சகோதரருடைய சேஷ்ட புத்தரை பார்த்து பெற்றுக்கொண்டார். எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டார். ஆனால் அவர் தாயாரால் அவர் துரத்து விடப்பட்டார் மாமனிடத்தில். அல்லேலூயா. ஆசீர்வாதம் இருந்தது, கண்ணாடி பீராக்குள்ள இருக்கிற மாதிரி எடுத்து அனுபவிக்க முடியவில்லை. சரி, இவங்க அண்ணனை ஒரு தடவை தான் ஏமாத்தினாரு. கர்த்தர் அவருக்கு 10 முறை அவங்க தாய் மாமன் அவர் ஏமாத்தினார். அல்லேலூயா. 10 முறை அவர் என்ன பண்ணார்? சம்பளத்தை மாற்றினார். அல்லேலூயா. இவர் ஒரு தடவை தான் சகோதரர் ஏமாத்தினாரு, இவருக்கு 10 முறை ஏமாற்றினார் அவங்க மாமன். அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதத்தை ஏமாற்றி பெற்றுக்கொண்டாலும் ஆசீர்வாதத்தை யாக்கோபால் அனுபவிக்க முடியவில்லை. அல்லேலூயா. ஆகையினாலே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? யாக்கோபை போல நாம் என்ன பண்ண, அப்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மாமன்கிட்ட வந்து சரியா நான் 20 வருஷம் உனக்கு போராடி இது பண்ணிட்டாங்க அம்மா நான் போறேன்னு சொல்லிட்டு சொல்லாம வெளியே வந்தார். வர்ற வழியிலே கர்த்தர் குறுக்கிட்டார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அவரை குறுக்கிட்டோட ராத்திரில கர்த்தரை பாக்குறாரு. கர்த்தருடைய காலை கெட்டியா பிடிச்சிட்டாரு. விடிய ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தாரோட உன்னை விட மாட்டாரு. காலை கெட்டியா ஆண்டவருடைய காலை பிடிச்சிட்டு யாக்கோபு ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் ஆனா விடிய வரைக்கும் ஜெபம் பண்ணவர் ஒரு காரியத்தை செய்யவே இல்லை. என்ன காரியம்னா, நான் எத்தங்கிறது அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. நான் ஒரு ஏமாத்துக்காரன் என்ன மன்னின்னு சொல்லியிருந்தாலும் கர்த்தர் ஒரே செகண்ட்ல அவர் ஆசீர்வதிச்சிருப்பார். ஆனா விடியல் வரைக்கும் ஜெபம் பண்ணி இவனுடைய ஜெபம் பாருங்க, மறுபடியும் ஆண்டவருக்கே என்ன பண்றான்? ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிங்க சொல்றான். ஆண்டவரே எங்க அண்ணனை ஏமாத்தி நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட இந்த மன்னின்னு சொல்லவே இல்லை. ஆகையினால ஆண்டவர் பார்த்தாரு, விடியல் வரைக்கும் கர்த்தர் என்ன பண்ணல, அவர் ஆசீர்வதிக்கவே இல்ல. விடிஞ்சும் போச்சு. பார்த்தாரு, விடாண்டவரை என்ன விடுப்பா, நான் விடிஞ்சு போச்சு, நான் டைம் ஆச்சு போறேன்னு சொல்லல. வில்லாண்டவரை நீ என்னை ஆசீர்வதிக்காதபடியே நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப என்ன பாக்குறாரு ஆண்டவரே, இவன் இப்படி எல்லாம் செஞ்சா வழிக்கு வர மாட்டான்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனுக்கு புரியுற மாதிரி சொல்றாரு. உன் பேரு என்னன்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. யாக்கோபுங்கிறாரு. யாக்கோபுனா எத்தனை, நீ எத்தனை இருக்கிற வரைக்கும் உன்னை நான் ஆசீர்வதிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்கு வருவார். யாக்கோபு போல இருக்கிற வரைக்கும் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தினந்தோறும் நீங்க ஜெபிக்கும் போது வந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆசீர்வாதம் நாள ஆவல் உள்ளவராய், ஐயோ என் பிள்ளை கூப்பிடுறேன்னு சொல்லி ஆவலாய் நம்ம வீட்டுக்கு கடந்து வருகிறார். ஆனால் நாம யாக்கோபா இருக்கிற வரைக்கும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. அல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தர் நம்ம என்ன நினைக்கிறேன், அப்ப என்ன சொல்றாரு? அவனே கேட்கிறாரு. வாயிலிருந்து உண்மையை ஒத்துக்க மாட்டா, நானே கேட்கிறேன். அப்பா உன் பேர் என்ன? யாக்கோபு. நீ யாக்கோபா இருக்கிற வரைக்கும் உன்னை நான் ஆசீர்வதிக்க முடியாது. நீ ஆசீர்வாதம் என்னுடைய பிள்ளையா இருந்தாலும், யாக்கோபு யாருடைய பிள்ளைங்க? ஆண்டவருடைய பிள்ளையா இல்லையா? ஆண்டவருடைய காலை பிடிச்சிட்டாங்க. ஆண்டவர் பக்கத்துல நிக்கிறாரு. ஆனாலும் ஆண்டவர் சொல்றா, நீ யாக்கோபா இருக்கிற வரைக்கும் உன்னை என்னுடைய பிள்ளையா இருந்தாலும், நீ யாக்கோபா இருக்கிற வரைக்கும், எத்தனை இருக்கிற வரைக்கும் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. அல்லேலூயா. ஆகையினால ஆண்டவர் சொல்லுகிறார், நீ யாக்கோபா இருக்கிற வரைக்கும் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. ஆகையினால சொல்ற, உன் பேர் என்ன? யாக்கோபு. உன் பேர் என்ன? யாக்கோபுன்னு வேண்டாம், நீ இஸ்ரவேல் உன் பேரை மாத்துறேன்னுகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேலை நான் மேல மாத்தினவன்னுதான் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆகினாலே நாமளும் என்ன பண்ணோம்? ஆண்டவரே நான் யாக்கோபு மாதிரி நான் ஏசாமி பிள்ளையா இருந்தாலும் பல விதத்துல நான் யாக்கோபே இருக்கேன்னு நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டியது ஜெப வேளையிலே. அல்லேலூயா. அநேக காரியங்களை இயேசுவுக்கு பிடிக்காததுக்கு நமக்கு என்ன பண்ணக்கூடாது? பிடிக்க கூடாது. அல்லேலூயா. நமக்கு நல்லாவே தெரியும் ஏசப்பாக்கு இது புரியாது, இது செஞ்ச பாவம்னு தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணுவோம்? துணிகரமா பாவம் செய்வோம். அதனாலதான் ஆண்டவர் அட்டி மேல அட்டி போட்டு விட்டு கம்முன்னு வேடிக்கை பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வதிக்க முடியாது. தினந்தோறும் நம்ம ஜெபிக்கும் போது ஒவ்வொருத்தர் வீட்டையும் ஆண்டவர் வருகிறார். யாக்கோபுக்கு வந்த மாதிரி வந்துகிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதபடி நமக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு உறவுல வந்து இந்த பாவம் என்கிற பாவம் அதனால பிரிவினை உண்டாக்கி விடுகிறது. அல்லேலூயா. ஆகையினால ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் இன்னைக்கு ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீ யாக்கோபா இருந்து இஸ்ரவேலாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆகையினால ஆண்டவரே நான் யாக்கோபுன்னு ஆண்டவரை ஒத்துக்கொள்ளணும். பாருங்க, கடைசி வரைக்கும் விடியற வரைக்கும் ஜெபம் பண்ற,
ஆசீர்வதியும். ஒரே ஒரு ஜெபம், என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே ஆசீர்வதியும். நான் எத்தனை சொல்லவே கிடையாது. அல்லேலூயா. நான் ஏமாத்துக்காரன் எல்லாமே ஆண்டவர் அந்த அந்த ஒரு வார்த்தைக்காக தான் ஆண்டவர் விடிய வரைக்கும் காத்து கொண்டிருந்தார். ஆனால் கடைசியில அவர் சொல்லாதனால ஆண்டவரே சொல்றாரு, உன் பேர் யாக்கோபு பேர் வரைக்கும் ஆசீர்வதிக்க முடியாதுப்பா, நீ யாக்கோபுனா நீ இஸ்ரவேலை மாறு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பேரை மாத்தினதுக்கு அப்புறம் ஆண்டவர் ஆசீர்வதித்து கடந்து செல்கிறார். அல்லேலூயா. ஆகையினால இந்த ஜெபத்தை நாம் பண்ண வேண்டும். நாம யாக்கோபா இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு நாள்ல ஆண்டவரே நான் யாக்கோபு மாதிரி உன்னை அநேக விஷயத்துல ஏசப்பா உன்னை ஏமாத்தி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை செய்து கொண்டிருக்கேன். இன்றைக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், உமக்கு எது பிடிக்காதோ அது எனக்கு இனிமேல் பிடிக்கூடாது. நான் அப்பதான் இயேசுவின் பிள்ளை. நாம தான் சொல்றோம் இயேசுவின் பிள்ளை. இயேசு ஆண்டவரை பார்த்து நம்மளை சாட்சி கொடுக்கணும். எப்படி யோபை பார்த்து கர்த்தர் சாட்சி கொடுத்தாரா அது மாதிரி நம்மளை பார்த்து நம்ம நற்கிரைகளை பார்த்து கிறிஸ்து அவர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகள் மற்றவர்கள் சாட்சி கொடுக்கிறோம். ஆண்டவரும் அதே வேளையில் நமக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். ஆகையினாலே யாக்கோபை போல நம்ம என்ன பண்ணோம், போராடி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன காரியம் கேட்டீங்கன்னா, யாக்கோபு எப்படி விடியற்படி போராடி ஜெபித்தானோ அதே மாதிரி நாம என்ன பண்ணணும், போராடி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வேண்டும். அந்த போராட்டத்தின் போது நம்ம யாக்கோபா இருந்து ஜெபிக்க கூடாது. அதுதான் காரியம். அல்லேலூயா. யாக்கோபா இருந்து நீங்க எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணாலும் ஜெபத்துக்கு பதில் வருமா வராதா? வராது. ஏன்னா நீ யாக்கோபுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. மற்றவர்களை ஏமாத்தலாம், ஆனால் கர்த்தரை ஏமாத்த முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் அநேக வேளையிலே நமக்கு ஜெபத்துக்கு பதில் வருவது கிடையாது. அல்லேலூயா. ஆகையினால ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீ யாக்கோபா இராதே என் அன்பு மகனே மகளே, நீ இஸ்ரவேலாய் மாறு. நீ கர்த்தருக்கு உண்மையாய் கொஞ்ச நாள் செஞ்சு ஊழியம் உண்மையாயிரு. அதனால்தான் உன் தேவனாகிய கர்த்தருக்கு உண்மையா. அந்த 1ஆம் வசனம் படிக்குமா, உபாகம் 28:1. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருத்தர் படிக்கும் எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும். அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் உன்னை மேன்மையாக வைப்பார். இன்று நான் உனக்கு விதிக்கிற ஒரு தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு பேசுறார். கர்த்தர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறது என்ன? உண்மை. ஆண்டவர்கிட்ட நம்ம எந்த விஷயத்துல நம்ம உண்மையா இல்லாம இருந்தோமா இன்றைக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. பல வேளை பாருங்க, நான் எல்லாம் கரெக்டா தான் இருக்கிறேன், நான் கரெக்டா தான் என் பார்வையில கரெக்டா இருக்கிறேன் அப்படின்னு நினைப்பான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு நம்ம பார்வையில கரெக்டா இருக்கான், ஆனா ஆண்டவர் பார்வையில நம்ம கரெக்டா இருக்கிற மாதிரி தான் பிரச்சனை. ஆண்டவர் பாருங்க, இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர். அவர் பாருங்க தாழ்மை பண்ணுன்னு ஏதாவது அவசியம் இருக்கா? தாழ்மை பண்ணுன்னு ஏதாவது அவசியமா இருக்கா? இல்ல. ஆனா தாழ்மை படுத்தினாரு. அதாவது என்ன சொன்னாரு, சிலுவையின் மரணம் பரிந்தும் தன்னைத்தானே என்ன பண்ணாரு, தாழ்த்தினார். அல்லேலூயா. நாம எத்தனை விஷயத்துல தாழ்மை இல்லாம இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னு கேட்டா பல வேளை நம்ம பாவம் செய்யணும்னு அவசியமே இல்லை, தாழ்மை இல்லாமல் இருந்தாலும் பாவமாய் மாறிவிடும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இயேசு கிறிஸ்துவே சிலுவையின் மரணம் பரிந்தும் தன்னைத்தானே தாழ்த்தினார். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு, கிருபை அளிப்பார். உடனே நம்ம நினைப்போம், ஆஹா ஆண்டவருக்கு தாழ்மை, ஆண்டவரே. அப்ப தாழ்மை நாமளே வைத்துக் கொள்ள முடியாது, நாமளே அந்த தாழ்மையை கொண்டு வர முடியாது. ஏன்னா நம்மளோட பெரிய ஆளு பிசாசு, அவன் அந்த தாழ்மையை வர நம்மளை விட மாட்டான். நம்ம தாழ்மையா இருக்குன்னு நினைச்சா கூட, நீ யாருப்பா, நீ பெரிய ஆள், நீ எல்லாம் அவங்ககிட்ட போய் தாழ்மையை பேசலாமா, அவங்க சொன்ன நீ ஒண்ணு செஞ்சு அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு நீ உன் பிரஸ்டேஜ் என்னன்னு சொல்லி பிசாசு விட மாட்டான். ஆகையினால தாழ்மை நாமளே பெற்றுக்கொள்ள முடியாது, நாமளே தாழ்மை பண்ணணும்னு பார்த்தா முடியாது. யாரால முடியும்? பரிசுத்த ஆவியானவரை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அதான் அந்த பிரமாணத்தில் இருக்கும், ஆண்டவரே கர்த்தாவே நீர் விரும்புகிற தாழ்மையை எனக்கு தாரும். நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவரே அந்த தாழ்மை நீர் மரண பரிந்தும் தன்னைத்தானே நீ தேவனாய் இருந்து தாழ்த்தினீரப்பா, நான் தேவனுடைய பிள்ளை, நாம எவ்வளவு தாழ்மையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம தாழ்மை இல்லாத வேளையில அதே நமக்கு பாவமாய் மாறிவிடும். அல்லேலூயா. எப்படி மாறின அதே வசனத்துல பின்னால சொல்றாரு, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் இடம் பண்ணுகிறார், எதிர்த்து நிற்பார். அல்லேலூயா. நாம நல்லா நினைச்சிட்டு இருக்கோம், ஒவ்வொரு நாளும் சாத்தான் தான் நம்ம போராடி ஜெபம் பண்ணி பாவம் பண்ணும்போது பல போராட்டங்களை கொண்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தரே எதிரியாய் மாறி விடுவார். அல்லேலூயா. ஒருவன் அந்த ஆலயத்தை கெடுத்தால் தேவனே அவனை கெடுப்பார். அல்லேலூயா. நீங்களே அந்த ஆலயம், நம்ம ஆலயம் பரிசுத்தமான ஆலயங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்த ஆலயம் இந்த இடத்துல வாசம் செய்யணும்னா நம்ம பரிசுத்த ஆலயமா நம்மளை